ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கருமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னா புதுசாக கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மேலே கலசத்தை திரும்ப வைப்பாங்களே, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 3 சாமி சிலையை புதுசாக வைக்கிறாங்க. ஆஞ்சநேயர் சிலை, ஐயப்பன் சிலை, வராகி அம்மன் சிலை. கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் முன்னாடி சாமிக்கு கண் திறக்கிற விழா பண்ணாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சாமிக்கு கண் திறக்கிறப்ப அவங்க ஃபஸ்ட்டு பசுமாடை தான் பார்க்கணுமா. அதனால் பசுமாடு கூப்பிட்டு வந்தாங்க. அது கோவிலுக்குள்ளே வரதுக்காக கொஞ்சம் பயந்தது, இவ்வளோ பேர் இருந்ததால். எவ்வளவோ ட்ரை பண்ணி அது உள்ளே வரல. அதனால் வெளியே இருந்து அப்படியே சாமி பார்க்குற மாதிரி பண்ணாங்க. பசுமாடுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க சாமியை பார்க்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, சாமி சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், அதுக்கப்புறமா பிரம்மச்சாரி, சன்னியாசி அப்படின்னு எல்லாரும் லைனாக நிற்க வச்சாங்க சாமி பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறமா பொதுமக்களை பார்க்க அலோவ் பண்ணாங்களே சாமியை. எல்லாம் ஒரு 2 பேர் சுவாமி கொஞ்ச நேரம் பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் சுவாமிக்கு ரெஸ்ட் கிடையாது. நம்மள அனுகிரகம் பண்றதுதான் வேலை. அதனால பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி சுவாமியை தூங்க வைக்கிற நிகழ்ச்சி சயனாதிவாசம். இதை எப்படி தரிசனம் பண்ணணும்னா, சுவாமியை தூங்கும் பொழுது நேரடியா பார்க்க கூடாது. முன்னாடி கண்ணாடி வச்சிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் நெல்லி எடுத்து சுவாமிக்கு சேர்க்கக்கூடிய காணிக்கையை கூட சேர்த்துட்டு சாமரம் வச்சிருப்பாங்க. சுவாமிக்கு விசிறி விட்டுட்டு பின்பக்கமா கண்ணாடியில சுவாமியை தரிசனம் பண்ணணும். ஒவ்வொருத்தரா பொறுமையா வாங்க, அவசரம் இல்லாம எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுவாமி எடுப்பாங்க. பொறுமையா இருந்து எல்லாரும் ஒத்துழைப்பு. அதுக்கப்புறமா கூட்டம் ஆயிடுச்சு. நான் வீடியோ எடுக்க முடியல. இதோட நெக்ஸ்ட் டே கும்பாபிஷேகம். அப்போது செம்ம கூட்டமாக இருந்தது. கோவில் திருவிழானாலே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இப்போ கும்பாபிஷேகன்றப்ப அந்த ஏரியாவே பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்ட்ரீட்டை ஃபுல்லாகவே. இப்போ கும்பாபிஷேகத்துக்கான டைம். எல்லாமே கலசம் எடுத்து பூஜை பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்படியே எடுத்து இந்த கூட வந்துருங்க. மேல வரலாம் மட்டும் அப்படியே மேல எடுத்து போறப்பாங்க. கெட்டி மேல கெட்டி மேல முருகனுக்கு
சிவாச்சாரியார் இங்க வாங்கோ. அவங்க சபரி என்ன வந்தாங்க? யாரு? ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேக வைபவமானது விமான மகா கும்பாபிஷேகம், விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம், சமகால மகா கும்பாபிஷேகமானது இதை நடைபெற இருக்கின்றது. அனைத்து பக்த கோடி மீன்பர்களும் ஓம் சக்தி வராசக்தி என்ற அம்பிகையின் நாம் உச்சரித்து கருட தரிசனத்தோடு மகா கும்பாபிஷேகம் நமது தலைக்கு மேலாக கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாக பகவான் பட்டு வருகின்றார். கருட தரிசனத்தோடு மக்கள் மகா கும்பாபிஷேக வைபவம் இது நடைபெறுகின்றது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் தேவஸ்ய த்வாச விமுக்த சவே அசிரே ஆருப்யாஹ உத்வாஹஸ்தாஹ்ய அசிர வைஜ்யேன வேதவே பிரம்மாத்மதா யாவேந்தானி தேவஸ்ய த்வாச விமுக்த சவே அசிராஹ்யாஹ உத்வாஹஸ்தாஹ்ய கஸ்ய த்ரிவேன தேவஸ்ய த்வாச விமுக்த சவே உத்வாஹஸ்தாஹ்ய சாராம்ரா ஆதிராதா கத்தே யானஸ்யாமாதாஹ்தே புத்தஸ்ஸ புத்தஸ்ஸ புத்தஸ்ஸஹ முதுவர்க்கோமுதுவர்க்கோமுதுவர்க்கஹ சர்வோதாரே ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி. எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் கருட பகவான் கரெக்டாக வந்துடுவார். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டாங்க. கோவிலுக்கு மேலே வட்டமிட்டதுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் பண்ணதும் அந்த நீரை வந்து எல்லார் மேலேயும் தெளித்து விட்டாங்க. ஒரு சின்ன கலெக்ஷன் தெளித்து வெளில ஊட்டி விட்டாங்க. நான் தான் தொப்பக்கட்டையாக நனைஞ்சு தான் வந்தேன் வீட்டுக்கு. கேமராமேன் கிட்ட கொடுத்து நானும் வீடியோ எடுத்தேன். பட் என்னால் அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியல.
நாங்கள் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.